மௌரிய சாம்ராஜ்யத்தின் மன்னர் அசோகர் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு எதிரில் வயதான புத்த துறவி ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவர் அசோக மன்னரும் அவருடைய ஆட்களும் செல்ல வழிவிட்டு ஓர் ஓரமாக ஒதுங்கி நின்றார். அசோக சக்கரவர்த்தி அந்த துறவியை பார்த்துவிட்டார். உடனே அசோக சக்கரவர்த்தி தன்னுடைய ரதத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி சென்றார். கீழே அங்கே ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த அந்த புத்த துறவியின் காலில் நெடுஞ்சான்கிடையாக விழுந்தார் அசோக சக்கரவர்த்தி. அசோக சக்கரவர்த்தியின் தலை அந்த துறவியின் காலில் பட்டது. உடனே துறவி தனது கைகளை உயர்த்தி மன்னரை ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த அசோக சக்கரவர்த்தியின் அமைச்சர் சங்கடப்பட்டார். ஒரு தேசத்தின் சக்கரவர்த்தி ஒரு பரதேசியின் காலில் விழுவதா? அரச பாரம்பரிய கௌரவம் என்னாவது என்ற எண்ணம் அமைச்சரை அலைக்கழித்தது. அரண்மனைக்கு சென்றதும் அரசரிடம் தமது வருத்தத்தை வெளிப்படுத்தினார் அமைச்சர். அமைச்சரின் இந்த பேச்சை கேட்ட அசோக மன்னர் சிரித்தார். பின் அசோக சக்கரவர்த்தி தன் அமைச்சரின் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஒரு விசித்திர கட்டளையை பிறப்பித்தார். அவர் ஒரு ஆட்டின் தலை, ஒரு புலியின் தலை, ஒரு மனிதனின் தலை, இந்த மூன்றும் எனக்கு உடனே வேண்டும். அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே என்றார். அசோக மன்னரின் இந்த கட்டளை அமைச்சரை திகைக்க வைத்தது. எனினும் அரச கட்டளையாயிற்றே. அதை நிறைவேற்ற தன் ஏவலர்களை நாலா பக்கமும் அனுப்பினார் அமைச்சர். அவர்களுக்கு ஆட்டினுடைய தலை கிடைப்பதற்கு அதிக சிரமம் இருக்கவில்லை. ஒரு இறைச்சி கடையில் ஆட்டினுடைய தலை அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. ஆனால் புலி தலைக்கு அவர்கள் அலைந்தனர். இறுதியில் புலி தலை அவர்களுக்கு ஒரு வேட்டைக்காரனிடம் கிடைத்தது. அன்றுதான் அந்த வேட்டைக்காரன் ஒரு புலியை வேட்டையாடியிருந்தான். ஆனால் மனித தலைக்கு எங்கே போவது? பின் கடைசியில் அவர்கள் சுடுகாட்டிற்கு சென்று அங்கு ஒரு பிணத்தின் தலையை எடுத்துக்கொண்டு அவர்கள் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தனர். இந்த 3 தலைகளையும் பார்த்த அசோக மன்னர் தன் அமைச்சரிடம், அமைச்சரே, இந்த 3 தலைகளையும் சந்தையில் விற்று பொருள் கொண்டு வாருங்கள் என்றார். மன்னரின் கட்டளைப்படி 3 தலைகளையும் விற்பதற்காக சந்தைக்கு சென்றவன் திணறினான். ஆட்டுத்தலை அதிக சிரமமின்றி விலை போனது. ஆனால் புலியின் தலையை வாங்க ஆளில்லை. புலியின் தலையை அனைவரும் வேடிக்கைதான் பார்த்தனர். கடைசியில் ஒரு வேட்டை பிரியரான பிரபு புலி தலையை வாங்கி தன் வீட்டில் அலங்காரமாக மாட்டி வைக்க எடுத்து போனான். மீதி இருந்த மனித தலையை பார்த்த மக்கள் கூட்டம் அரண்டு மிரண்டு பின்வாங்கியது. ஒரு காசுக்கு கூட மனித தலையை வாங்க யாரும் முன்வரவில்லை. பின் அரண்மனைக்கு திரும்பிய அமைச்சர் ஆட்டினுடைய தலை உடனே விலை போனதையும், புலியினுடைய தலை சற்று சிரமத்துடன் விலை போனதையும், ஆனால் மனித தலையை வாங்க ஆளில்லை என்பதையும் மன்னரிடம் தெரிவித்தார். இதை கேட்ட அசோக மன்னர், அப்படியானால் மனித தலையை யாருக்காவது இலவசமாக கொடுத்து விடுங்கள் என்றார். ஆனால் மனித தலையை இலவசமாக கூட வாங்கிக் கொள்ள யாருமே முன்வரவில்லை. இப்போது அசோக மன்னர் தன் அமைச்சரிடம் கூறினார், பார்த்தீரா அமைச்சரே, மனிதனின் உயிர் போய்விட்டால் இந்த உடம்பு கால் காசு கூட பெறாது. இலவசமாக கூட மனிதனின் உடலை யாரும் தொடமாட்டார்கள். இருந்தும் இந்த உடம்பு உயிர் உள்ளபோது என்ன ஆட்டம் ஆடுகிறது. இறந்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் உடலில் உயிர் இருக்கும்போதே தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள்தான் ஞானிகள். அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதில் என்ன தவறு? சொல்லப்போனால் அதுதான் ஞான வாயிலின் முதல் படி என்றார் அசோக சக்கரவர்த்தி. இப்போது தன் தவறை உணர்ந்தார் அசோக மன்னரின் அமைச்சர். பணிந்தவர்களும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரம் இல்லை. அதுவே இந்த கதை நமக்கு உணர்த்தும் நீதியாகும்.